26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ, எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த கிரக சேர்க்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க சார். 60 விதமான கிரக சேர்க்கை இருக்குது. உதாரணமாக செவ்வாய் புதன் காம்பினேஷன் வைங்களேன். வீட்டுக்குள்ளேயே கிணறு இருக்கும். ஏன்னா புதன்கிற எழுத்து பாருங்கள், நடுவில் பள்ளமாக இருக்கும் அந்த எழுத்தே. செவ்வாய் புதன் தான், வீட்டுக்குள்ளேயே கிணறு இருக்கும். செவ்வாய் ப்ராப்பர்ட்டி, புதன் டாக்குமெண்ட்டு. ஒரு லோன் வாங்கி தான் இடம் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கு போவாங்க, வட்டி கூட சார், இது வட்டி கமிஷன், வேறு பேங்க் மாற்றிடுவாங்க. புதன் டாக்குமெண்ட்டு. செவ்வாய் விபத்து, ப்ராப்பர்ட்டி பார்க்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா சார், புதன் 2 வீலரு சார், 2 வீலரில் போனேன் சார், புதன் 2 பாதை பிரியடம் சார், நாய் ஒன்று செவ்வாய் நாய் குறுக்கு வந்துருச்சு சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னுடைய ஜாதகம் காம்பினேட் பண்ணி இது என்ன பெருமாளை வச்சா அங்கே சக்ஸஸ் ஆவார், அந்த இடத்துல பிரசன்னம் ஆவார் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் முடிவெடுத்து அந்த கோயில் கட்டியிருக்கோம். லக்னத்துல மாந்தி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் சார்? தலை சார்ந்த பிரச்சனை உண்டு. அது எந்த நட்சத்திரத்தில்ங்கிறத பொறுத்து இருக்கு. திருமணமே ஆகாதவர்கள் உண்டு. அடிக்கடி விபத்தை சந்திச்சவங்க, அவச்சொல்லு பழிச்சொல்ல சந்தித்தவங்க உண்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த கிரக சேர்க்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க சார். இப்போ நிறைய இருக்குது. கிரக சேர்க்கைங்கிறது கிட்டத்தட்ட 60 விதமான கிரக சேர்க்கை இருக்குது. 2 கிரக சேர்க்கை இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 3 கிரக சேர்க்கை இருக்குது. ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு கிரகத்தை தொட்டால் அதுக்கு ஒன்று கால்குலேஷன் இருக்குது. உதாரணமாக செவ்வாய் புதன் காம்பினேஷன் வைங்களேன். செவ்வாய்ங்கிறது சொத்து, புதன்கிறது காலி மனை. அதாவது செவ்வாய் 10 டிகிரி, புதன் 15 டிகிரி ஒரு கட்டத்தில் இருக்குது. செவ்வாய் போய் புதனை டச் பண்ணுது. செவ்வாய் 10 டிகிரி, புதன் 15 டிகிரி. அப்போ செவ்வாய்க்கு அடுத்து யார் இருக்கா? புதன். அப்போ செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருந்தால், செவ்வாய்ங்கிறது வீடு கட்டுதல், செவ்வாய் தான் கட்டണം. புதன் காலி மனை. இவங்க வீடு கட்டினாங்கன்னா காலி மனை இடம் விட்டு தான் வீடே கட்டுவாங்க. காலி மனை இடம் விட்டு தான் வீடே கட்டுவாங்க. செவ்வாய்ங்கிறது சகோதரன். சகோதரர் பேரில் சொத்து இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கு அடுத்து யார் இருக்கா? புதன். செவ்வாய் சகோதரன். புதன்கிறது கல்வி. அப்போ சகோதரனுக்கு நல்ல ஒரு கல்வி ஞானம் உண்டு. சகோதரர் படிப்பார். செவ்வாய்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலகாரகன், பூமிகாரகன்னு பேர். புதன்கிறது டாக்குமெண்ட்டு. 2 டாக்குமெண்ட் உள்ள சொத்து இருக்கும். 2 டாக்குமெண்ட் உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருந்தால் வீட்டு பக்கத்தில் புரோட்டா கடை இருக்கும். செவ்வாய் புதன் தான் மைதா. செவ்வாய் புதன் யாருக்கு சேர்ந்து இருக்கிறதோ அது 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு தொடர்பில் இருக்கோ புரோட்டா விரும்பி சாப்பிடுவார்கள். வெங்கடேஷுங்கிற பேர், ஜெயராமன், ஜெகநாதங்கிற பேர் அந்த குடும்பத்துக்குள்ளே யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்துடும். வங்கிகளும் அந்த செவ்வாய் புதன் காரகத்துவத்தை வச்சு அங்கே வங்கிகள் அவங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ செவ்வாய் புதன் புரோட்டாவா, நான் பேங்கா பரோடான்னு எடுக்கிறேன்.
பரோடாங்கிற நகரத்துக்கு இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் தான் வரும். ஓஹோ! பரோடாவுக்கு. ம். அதில் பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி மனை இருக்கும். ம். செவ்வாய் வீடு, புதன் காலி நிலம், பக்கத்தில் ஒரு வேக்கன் லேண்ட் இருக்கும். செவ்வாய் வீடு, புதன் ஸ்கூலு, வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும். ம்ஹ்ம். செவ்வாய் வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆடிட்டர் இருப்பார், ஒரு அக்கவுண்ட்ஸ் பார்க்குறவர் இருப்பார், ம். ஒரு வங்கி பணியில் பணிபுரியறவர் இருப்பார். இதெல்லாம் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி காம்பினேஷனில் வரும். ம். செவ்வாய்ங்கிறது வீடு, புதன்கிறது புக்ஸு. வீடு முழுக்க புக்ஸ் இருக்கும் அவங்க வீட்டில். அல்லது வீட்டுக்கு பக்கத்துலேயே லைப்ரரி இருக்கும். ஓ! அல்லது வீட்டிலேயே ஒரு லைப்ரரியன் இருப்பார். ம். அந்த வீட்டிலேயே லைப்ரரியன் இருப்பார். செவ்வாய் சகோதரன், புதன் அக்கவுண்ட்ஸு. எப்பயுமே அவருடைய தம்பி, அவங்க அண்ணன், அந்த சகோதர உறவுகள் எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. ம். இன்று பிச்சைக்காரருக்கு ₹1 தானம் போட்டேன்னு எழுதி வச்சுருப்பாங்க. ம். செவ்வாய் சகோதரன், புதன் டாக்குமெண்ட்டு. சகோதரர் பேரில் சொத்து உண்டு. சகோதரர் வீடு பார்த்தீங்கன்னா, அவருடைய டாக்குமெண்ட் வந்து 2 டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஜாயிண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ம். அல்லது இவரும் அவங்க சகோதரரும் சேர்ந்து ஜாயிண்ட் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே கிணறு இருக்கும். ம். வீட்டுக்குள்ளேயே கிணறு. கிணறு இருக்கும். ம். அந்த ஏன்னா புதன்கிற எழுத்து பாருங்க, நடுவில் பள்ளமாக இருக்கும் அந்த எழுத்தே. கரெக்டா? ம். செவ்வாய் வீடு, செவ்வாய் புதன் தான் வீட்டுக்குள்ளேயே கிணறு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சகோதரன், புதன் கல்வி, செவ்வாய் பொறியாளர். ஸோ சகோதரன் இன்ஜினியரிங் படித்த சகோதரனா இருப்பார். ஓ! ம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கின சொத்துல நடவாத பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, வில்லங்கம் கண்டிப்பாக உண்டு. ம். செவ்வாய் சொத்து, புதன் டாக்குமெண்ட், புதன் இரட்டத்தன்மை, புதன் காலபுருஷனுக்கு 3, 6 கூடையவன். திருத்த பத்திரம் உண்டு. ம்ஹ்ம். முதல்ல ஒரு பத்திரம் போட்டோம் சார், டாக்குமெண்ட் தப்பாகி போச்சு சார். திருப்பி வித்த பார்ட்டியை கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்டை மாற்றி திருப்பி பத்திரம் செலவு பண்ணோம் சார். அந்த இடத்துக்காரருக்கே திருப்பி எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு சார். இனி 2 தடவை கையெழுத்து போட வைக்கிறீங்கன்னு சொல்லி. ம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் வாகனம், புதன் டாக்குமெண்ட்டு, புதன் தவணை, வாகன கடன் உண்டு. ம். வாகன இவங்க வந்து லோன் போடாமல் எல்லாரும் லோன் போட்டு தான் வாங்குவாங்க. ஆனால் எப்பயுமே அவங்களுக்கு டாப் அப் லோன் போயிட்டே இருக்கும். ஓ! செவ்வாய் ப்ராப்பர்ட்டி, புதன் டாக்குமெண்ட்டு, ஒரு லோன் வாங்கி தான் இடம் வாங்குவாங்க. ம். ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கு போவாங்க, வட்டி கூட சார், இது வட்டி கம்மி சார், வேறு பேங்கை மாற்றிடுவாங்க. ம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன், சார் இந்த பேங்க் போனீங்களான்னு. ஆமாம் சார்னாரு. இப்போ பேங்க் ஆஃப் பரோடா ட்ரை பண்ணீங்களான்னு. சார் அதை ட்ரை பண்ணுறேன் சார், வட்டி கம்மி சார்னாரு. ம். ம். அதுபோக மைக்ரோ ஃபைனான்ஸ் எதாவது போனீங்களா சார்னு. ம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8 கூடயும் செவ்வாய், புதன் வங்கி, புதன் ஃபைனான்ஸு, 8ஆம் இடங்கிறது மைக்ரோஸ்கோப்பு. அப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் ஏதாவது சின்ன ஃபைனான்ஸ் போனீங்களா சார்னு. ஆமாம் சார் போனேன் சார்னாரு. சரி, இதில் சுந்தரம் ஃபைனான்ஸ் போனீங்களா அல்லது இந்த கேபிட்டல் இந்த மாதிரி ஏதாவது போனீங்களான்னு. ம். கேபிட்டல் இந்த மாதிரி எதாவது போனீங்களா சார், இதுக்கு போனேன் சார். இல்லை பஜாஜ் எதாவது போனீங்களான்னு. பஜாஜும் போனேன் சார்னாரு. ம். இந்த இதுக்கு போங்க சரியாகும், பஜாஜ் வேண்டாம் சார் இதுக்கு போங்க அப்படின்னு, உங்களுக்கு அது செட் ஆகாது சார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டாக்குமெண்ட் போடுவாங்க. ம். கூட்டு முயற்சியில் சொத்து வாங்குதல். ஒரு 30 சென்ட் இருக்குது சார், ஆளுக்கு 15 சென்ட்டுக்கு நான் காசு நீங்கள் காசு வாங்கி 15கிட்டு பிரிச்சுக்கலாம். ம். கூட்டு முயற்சியில் சொத்து வாங்குவார்கள். கூட்டு முயற்சியில் சொத்து வாங்குவாங்க. ஓ. அதே மாதிரி வழக்கு நடந்த சொத்தை அவங்க வாங்குவாங்க. புதன் தான் வழக்கு, புதன் தான் வழக்கு, ம். புதன் தான் டியூ. செவ்வாய் ப்ராப்பர்ட்டி, ம். புதன் டியூ, தவணை. ஒருத்தர் வந்து சொத்து அடமானத்தில் இருக்குது பேங்க்கில், ம். பேங்க்லேருந்து சீசிங் சொத்து வாங்குவாங்க. ம்ஹ்ம். சீசிங் ப்ராப்பர்ட்டி இவங்க வாங்குவாங்க. ம். இதே புதன் செவ்வாய் போனால் இன்னும் அப்படியே மாறுபடும். ம். புதனுக்கு அடுத்து செவ்வாய் இருந்தால் அப்படியே மாறுபடும். ஓஹோ! நான் சொல்கிறது செவ்வாய்க்கு அடுத்து புதன் இருந்தா, செவ்வாய் அதாவது உதாரணமாக செவ்வாய் 10 டிகிரி, புதன் 15 டிகிரி. இதே புதன் 10 டிகிரி, ம். செவ்வாய் 15 இருந்தால் அப்படியே நான் சொன்ன பலன் எல்லாம் மாறுபடும். ஓஹோ! அது இந்த மாதிரி உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது ஒரு வழக்கு, ஒரு விபத்தை சந்திக்கிறார்கள். ம். புதன் டாக்குமெண்ட்டு, செவ்வாய் விபத்து. ம். ப்ராப்பர்ட்டி பார்க்க போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா சார்? புதன் 2 வீலரு சார், 2 வீலரில் போனேன் சார். புதன் 2 பாதை பிரியணும் சார். ம். நாய் ஒன்று குறுக்கு, செவ்வாய் நாய் குறுக்கு வந்துருச்சு சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ம். இது செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு எப்படி ஆ. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அக்ரி லேண்டு ஒன்று இருக்கும். ம். பக்கத்தில் ஒரு அக்ரி லேண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை நீங்கள் வாங்கின இடத்துக்கு பக்கத்து இடம் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகளோ ம். யாராவது இருக்காங்களா சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார் போலீஸ்கார் சார், இந்த இடம் வாங்கும்போது அவரும் வாங்கினார் சார், அவரும் போலீஸாக இருக்கார் சார், அவர் போலீஸாக இருக்கார் சார். ம். செவ்வாய் சீருடை பணியாளர்கள். ஓகே. இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு இருசக்கர வாகன விபத்து உண்டு. இருசக்கரம் திடீர்னு பழுதாகி நிற்கும். ம்ஹ்ம். புதன் 2 வீலரு, செவ்வாய் தடை, புதன் 2 வீலரு, செவ்வாய் தடை. அப்போ இருசக்கர வாகனம்
பழுதாகி நிற்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது சகோதரன், புதன்கிறது இரட்டைத்தன்மைன்னு அர்த்தம். புதன் காலபுருஷனுக்கு 3 குடையவன். இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு இளைய சகோதரர்கள் 2 இருப்பார்கள். இளைய சகோதரர்கள் 2 பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க. 2 பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அது ஒரு கல்வியாளராக இருப்பாங்க. சகோதரன் முதல்ல ஒரு படிப்பு படித்து 2வது படிப்பு படிப்பார். சகோதரன் முதல்ல ஒரு படிப்பு 2வது படிப்பு பண்ணிடுவார். புதன் தான் இளமை, புதன் தான் காதல். செவ்வாய் சகோதரன் தன்னை விட 7 வயசு 8 வயசு குறைவான பெண்ணை சகோதரன் திருமணம் முடிப்பார். சரியா? திருமணத்தன்று விபத்து உண்டு. திருமணத்தன்று விபத்து உண்டு. திருமணம் ஒரு கலாட்டா பிரச்சனை நடக்கும். சகோதரன் பாருங்க, திடீர்னு தம்பி சொல்லாம கொள்ளாம கூட்டு போயிட்டாங்க ஒரு பொண்ணை, பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னாங்க. செவ்வாய் சகோதரன், செவ்வாய் போலீஸ் ஸ்டேஷனு. புதன் இளைய சகோதரன், சகோதரன் கணக்காரங்க செவ்வாய். திடீர்னு ஒரு பிள்ளைய கூட்டு போயிட்டாங்க, பெரிய பிரச்சனையாகி போயிடுச்சுங்க, சாதி கலவரமாக இருக்குங்க. போலீஸ் சொல்லி பஞ்சாயத்து பண்ணி கூட்டு வந்தாங்க. வக்கீலோட போனாங்க. புதன் வக்கீல், வக்கீலோட போய் கூட்டு வந்தாங்க. கைகலப்பாய் போயிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் எடுக்கலாம். எப்படி செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிலங்கள் இருக்கும். ஒரு மருத்துவமனை ஒட்டி இடம் வாங்கிடுவாங்க. செவ்வாய் மருத்துவமனை, செவ்வாய் மருத்துவன். வீட்டிலே ஒரு அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் வந்துடுவாங்க. வீட்டு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் போய் புதனை தொடுவதால் சகோதரருக்கு கமிஷன் தரகு தொழில் உண்டு. புதன் தான் கமிஷன், கமிஷன் தரகு தொழில் உண்டு. பேங்க்ல ஏழை விட்டு அந்த சொத்தை வாங்கினேங்கன்னா செவ்வாய் புதன். செவ்வாய் சொத்து சார், புதன் ஏலம் சார், ப்ராப்பர்ட்டி ஏலம் வந்துச்சு சார், ஏலத்தில் விட்டாங்க சார். அந்த நேரம் போய் மேனேஜரை போய் பார்த்து பேசி அதை வாங்கினேன் சார். அடமான சொத்தை வாங்கினேன் சார், அடமான சொத்து வாங்கினேன் சார். ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதே மார்டேஜ் போட்டுருவாங்க இவங்கெல்லாம். புதன் தான் தவணை, செவ்வாய் புதன் தான் மார்டேஜ். சரியா? இப்படியும் சொல்லலாம். இப்போ உதாரணமாக எங்களுடைய துணைவியாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் புதன் காம்பினேஷனு. ப்ராப்பர்ட்டியெல்லாம் மார்டேஜ் பண்ணி தான் ஒரு மார்டேஜ் பண்ணி தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை அந்த சொத்தையே கைவிட்டு போச்சு. மார்டேஜ் பண்ணி சொத்தே கைவிட்டு போச்சு. நாங்கள் போகும்போது அது கேபிட்டல் ஃபைனான்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அது ஐடிஎஃப்சி ஆச்சு. அந்த 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 பேங்க்கு நான் ரத்தத்தையே கொடுத்துட்டேன். என் ரத்தத்தை சாரா சக்கையாக புழிஞ்சிட்டாங்க. சரியா? செவ்வாய் புதன் அங்கே சனி எல்லாம் காம்பினேஷன் இருக்கும். அது லக்கணாதிபதியோட சேர்ந்தனால லக்கணம் தலை, லக்கணம் தலை, லக்கணம் தலை. தலைக்கு தலைநகரத்துக்கு என்ன பேர்? கேபிட்டல் சிட்டின்னு ஒரு பேர் உண்டா? சரியா? கேபிட்டல் ஃபைனான்ஸ் அது நாங்கள் வாங்கும் பொழுது. அதுக்கப்புறம் அது என்னவாகுது? ஐடிஎஃப்சியாக மாறுது. அதில் தான் என் சொத்து போய் என் ரத்தத்தை குடிச்சிட்டாங்கம்மா. அவ்வளோதான்மா, போங்கம்மா. நான் வாங்கின கடன் 10 லட்சம், கடன் கட்டது 16 லட்சம். எப்படி? அப்போ அதுக்கு தான் இந்த வங்கிகளில் வாங்கலாமா கூடாதா அப்படின்னு இந்த கிரகத்தை கொண்டு ஃபிட் பண்ணி, நான் வங்கியை குறை சொல்ல, என்னுடைய கர்மாவை கழித்து விட்டேன். அவ்வளோதான். வாங்கின கடன் 10 லட்சம், வட்டி கட்டினது எவ்வளவு? 16 லட்சம். 16 சில்லற 17 கிட்ட போயிடுச்சு. கெட்டின வட்டி தான் வாங்கியிருக்காங்க 5 வருஷமா. அதில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. அது கொரோனா நேரம், குவாரண்டைன் நேரம். கட்டிடுவோம். இப்போ 3ஆம் தேதி இஎம்ஐ போகிறாந்தா 6ஆம் தேதி கட்டுவோம். பணம் மக்கள்கிட்டே காசு இல்லை. அப்போ என்கிட்ட யார் ஜாதகப்பா கால் வருவா? அந்த நேரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னும் அதுலேருந்து சில நேரத்தில் கூப்பிடுவாங்க அந்த பேங்க்லேருந்து, சார் கார் லோன், டாப்அப் லோன் ஏதாவது பொண்ணு வேணுமான்னு. அம்மா பெண்மணியாக இருக்கிறீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். என் ரத்தத்தை குடிச்சிட்டாங்க உங்கள் பேங்க்கில், வேண்டாம். இப்படியே சொல்லியிருக்கேன். என் ரத்தத்தை குடிச்சிட்டாங்க, வேண்டாம்மா தயவு செஞ்சு அப்படின்னு இப்படியே சொல்லுவேன். அந்த 16 லட்சம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி 16 பவுன் நகை வாங்கலாம். சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இதில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இது அனுபவம். நம்ம அன்றைக்கி 8-9 வருஷத்துக்கு முன்னாடி என் குருநாதர் முக்கியத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் கரெக்டாக கேட்டார், இல்லை கேபிட்டல் பேங்க்ல லோன் வாங்கலையாலேன்னு கேட்டார். கேபிட்டல் பேங்க்னு ஒன்றில் வாங்கியிருக்காளே என்னாரு? ஐயா அதில் தான் வாங்கியிருக்கேன். இல்லை ஆர்எஸ்புரத்தில் வாங்கினாலே என்னாரு? ஆர்எஸ்புரத்தில் தான் ஐயா வாங்கினேன். இல்லை அடியில் அண்டர் கிரவுண்டு, மேலே பில்டிங்களே அப்படின்னாரு. செவ்வாய் கட்டடம், புதன் அண்டர் கிரவுண்டு. இல்லை நீ வாங்குறப்ப உன் சம்சாரத்தையும் கோர்த்து விட்டியோ? எப்படி? டார்ச்சர் அவங்களுக்கு தான் ஃபோன் வரும். அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சர்லாம் கிடையாது. அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அந்த கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை இல்லை. குவாரண்டைன் டைமில் எங்களை அவ்வளோ பாடாக படுத்துனாங்க இந்த வங்கிக்காரங்க.
இந்த வங்கிக்காரங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். வீட்டுக்குள் கிணறு இருக்கும். வீடு பள்ளமானது. செவ்வாய் வீடு புதன் பள்ளம். இவங்க நல்லா ஹைட் பண்ணி கட்டியிருப்பாங்க தாயி. அது பள்ளமாயி போகும். ரோடு போடுறேன்னு சொல்லி பள்ளமாயி போயிரும். ஒரு ஜாதகத்துல இதே செவ்வாய் புதன் காம்பினேஷனு வாங்கிட்டு, "சார் வீடு பள்ளமாயி போச்சா சார்ன்னு?" "சார் ஆக போயிருக்கும். ஆனா நான் காப்பாத்திட்டேன். என்ன பண்ணு, எங்க ஏரியாவே திரண்டோம். எல்லாரும் வசூல் பண்ணி பணம் வசூல் பண்ணோம். நீங்க ரோட பிக்கர் பண்ணிட்டு போடுங்க. காசு கான்ட்ராக்ட்காரன்ட்ட நாங்க காசு குடுத்துருவோம்." ஏன்னா பிக்கர் பண்ணியாச்சுன்னா தளம் உயராது. அப்ப ரோடோட என் வீடு பள்ளமா இருக்கும் சார். நாங்க எல்லாம் 20 வீடு, 30 வீடு சேர்ந்தோம். ஒரு அமௌண்ட் குடுத்தோம். ஜேசிபி எடுத்து குடுத்தோம். டிப்பர் லாரிய கொண்டு வந்தோம். பிக்கர் பண்ணி எடுத்து போட்டு, அப்புறம் ரோடு போடுங்கன்னோம். அப்ப அந்த ஏரியா மக்கள் சேர்ந்தாங்கன்னா, ரோடு பள்ளமாகாது. புதன் தான் கூட்டுறவு. அது பாருங்க ரெட்டத்தன்மை வருது பாருங்க. புதன் தான் பள்ளம், புதன் தான் கூட்டு முயற்சி. அப்ப செவ்வாய்ங்கிற வீடு புதன் பள்ளம், பள்ளத்துக்குள்ள வீடு போயிரும். ஹைட் பண்ணி கட்டினாலும் மண்ணை போட்டு என்ன ஆகும்? அந்த ஏரியா டெவலப் ஆகும்பொழுது எல்லாரும் வீடு கட்டும்போது மண் போடுவாங்க. அப்புறம் அரசாங்கம் ரோடு போடும். போட்ட ரோடே திருப்பி என்ன பண்ணுவாங்க? பிக்கர் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டெண்டர் விட்டு ரோடு போடுவாங்க. அதே ரோட்டுக்கு மேலே டெண்டர் விட்டவங்க போட்டு போயிட்டாங்கன்னா சிக்கல். வீடு பள்ளமாயிரும். அப்போ என்ன பண்ணுறோம்? டெண்டர்கிட்ட பேசி பணம் கொடுக்குறோங்க, இதை பிக்கர் பண்ணி கடத்திட்டு போட்டுருங்க. எப்படி? இதை புதன் புத்தி கூர்மை இப்படின்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாகனங்கள் ஒரே நேரத்தில் 2 வண்டி வாங்கினேன் சார். என் பையனுக்கு ஒன்று வாங்கினேன், என் பொண்ணுக்கு ஒன்று வாங்கினேன் சார். 2 வீலரு இப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பிராண்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பிராண்ட் எடுத்தா வண்டி நல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய்ங்கிறது கணவர், புதன்கிறது சாப்பிட்டு. கணவர் மென்மையானவர், கணவர் இளமையானவர், கணவர் புத்தி கூர்மை கொண்டவர். வீட்டுக்காரர் கோவமே வராதுங்க. செவ்வாய் புதன் காம்பினேஷன் யாருக்கு இருக்கோ, அதாவது செவ்வாய் 10 டிகிரி, புதன் 15 டிகிரி. புதன் சிரிப்பு. செவ்வாய் கணவர் சிரிச்சுக்கிட்டு தாங்க பேசுவார். அவர் எந்த நேரம் நக்கல் நையாண்டி, எந்த நேரம் காமெடி சென்ஸு, சமயோஜித புத்தி, சில நேரத்தில் நரித்தனமாகவும் செயல்படுவாருங்க. புதன் தான் நரி. புதன் ரெட்டத்தன்மமா, இங்கிட்ட ஒன்று பேசும் அங்கிட்ட ஒன்று பேசும். புதன் இங்கிட்ட ஒன்று பேச்சு அங்கிட்ட ஒன்று பேசும். அதே மாதிரி சகோதரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சகோதரனுடைய உறவு எப்படி இருக்கும்? எதையுமே நம்ப முடியாது. சிரிச்ச மாதிரியும் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சைலண்ட் கில்லராகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இளமையான கணவர். இந்த அம்மா பார்க்க வயசு கம்மியாக இருக்கும். ஆனால் தோற்றம் பார்த்தீங்கன்னா 30 வயசு தோற்றம் இருக்கும். ஆனால் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா 25 வயசு தோற்றம் இருக்கும். என்னம்மா உங்கள் வீட்டுக்காருக்கு உனக்கு வயசு வித்தியாசம் இருக்கா? இல்லைங்க, அவர் என்னோட மூத்தவர் தாங்க. அவர் இளமையாக இருக்காரு. கணவருக்கு டிஷர்ட் பிடிக்கும். செவ்வாய் கணவர் புதன் டிஷர்ட்டு. செவ்வாய் கணவர் புதன் எழுத்தாளர். செவ்வாய் கணவர் புதன் அக்கௌண்ட்ஸு. செவ்வாய் கணவர் புதன் வங்கிப்பணி. செவ்வாய் கணவர் இசைக்கலைஞர். அடி பின்னி படம் எடுக்கலாம். இப்படித்தான் வகுப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இவ்வளோ காலம் எங்கள் குருநாதர்கள் கொடுத்த கலையை இப்போ நான் வகுப்படுத்திட்டு இருக்கேன். இதை மாடுலேஷன் பண்ணி நான் எடுக்கிறேன். அவங்க கொடுத்த ஜூஸ் அப்படியே பண்ணலை. ஏமா இதே காரகத்துவம் தான். யார் படித்தாலும், எந்த குருநாதர் சொல்லி கொடுத்தாலும், எந்த குருநாதர் இதுதான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. நான் நிறைய மாற்றம் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நான் மாற்றம் பண்ணிடுறேன். இதே செவ்வாய் ராகு புதன் ஒரு ஜாதத்தில் இருக்குது. அப்போ கோரிமேடு இந்த இடத்துல இருக்கீங்களான்னு, கரெக்டு சார் கோரிமேடுங்கிறார். கோரிமேட்டில் தான் சார் இருக்கேன். சரி, இதே இன்னொரு ஜாதகம் வருது. கோரிப்பாளையத்தில் இருக்கீங்களா? கோரிப்பாளையத்தில் இருக்கேன் சார். கோரிப்பாளையத்தில் இருக்கேன் அப்படின்னா சரி. இதே ஒரு ஜாதகம் வருது. கோரிக்கு பக்கத்தில் இருக்கீங்களா? கோரினா மசூதின்னு அர்த்தம். அது பக்கத்தில் கரெக்டு சார். செவ்வாய் ராகுங்கிறது மசூதி. மசூதியில் என்ன அவங்க என்ன கொடி வச்சுருப்பாங்க? பச்சை கலர் கொடியா? ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன செய்வேன்னா, அதை அந்த மாதிரி பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி பாருங்கள், செவ்வாய் அந்த காம்பினேஷன் புதனை தொடும் பொழுது இவங்க வாங்கக்கூடிய இடம் இவங்களுக்கு திருப்தி அளிக்காது. சுற்றிக்கிட்டே திரிவாங்க. இந்த இடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை. தடையை மீறி ஒரு சொத்து வாங்குவார்கள். ஒரு விபத்து நடந்த பின்பு சொத்து வாங்குவார்கள். ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் பக்கத்து இடத்த சேர்த்து வாங்குறது இவங்க தான். இவ்வளோ இருக்கு. புரோட்டா விரும்பி சாப்பிடுவார்கள். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். காரசாரமான உணவு சாப்பிடுவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டுவாங்க. புதன் தான் தோட்டம். செவ்வாய் வீடு, தோட்டத்து வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வயது குறைந்த கணவர். செவ்வாய் கணவர், புதன் இளமை. வயசு குறைஞ்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிடுறது. ஒரு ஜாதகம் பார்த்தேன், மலேசியாவா சிங்கப்பூரான்னு தெரில. 18 வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு.
அவங்க சீனர் அவங்க. 18 வயது மூத்த பொண்ண அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் கல்யாணமே பண்ணாதவரு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்கு. அவங்க சீன பெண்மணி அவங்க. ஆ இவருக்கு வேற ஆள் இல்ல. சரி அந்த அம்மா வந்து வீட்டுக்காரர் இல்ல. அவங்க வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. இவங்க விரும்பிடுறாங்க. கல்யாணம் பண்ணிடுறாங்க. 17 வயசு மூத்த பொண்ணு. அவங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்கு. அந்த அம்மா ஜாதகத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருக்கு. நான் அத வச்சு ஐயா இதுக்கு வயசு வித்தியாசம் காட்டுது ஐயான்னேன். ஆமா சார் அவங்க வயசு மூத்தவங்க சார். சார் பாதகாதிபதி தொடர்பு. அப்போ சமுதாயம் மாரி கல்யாணம் பண்ணீங்களா சார்? ஆமா சார் அவங்க சீனர் சார். எப்படி பாருங்க? அது மலேசியால. ஆமா மலேசியால தான். மலேசியால வந்து அவங்க வந்து அம் ஷா ஆலம் அப்படிங்கிற இடம் நினைக்கிறேன். ஷா ஆலம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. இந்த மாரிலாம் கேட்டது உண்டு. அதே மாரி பாருங்க அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் ஈடுபாடு எல்லாருக்கும். நெறையா ஸ்போர்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க அத வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மு, ஸ்போர்ட்ஸ் கடை. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதுலயும் இந்த அடைத்து வைத்த உணவுகள். பேக்கேஜ்டு ஃபுட்டுன்னு சொல்றாங்கல்ல. KFC சிக்கன்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மாரி ஏஜென்சி தொழில். ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து செய்றது. இந்த மாரி தொழில் நெறையா செய்றவங்க இருக்காங்க. சரியா? பொதுவா இந்த காம்பினேஷனுக்கு வந்து அவங்க எங்க இருக்காங்கங்கிறத வச்சு நெறைய கோயில்கள் மாறுபடும். இப்போ உதாரணமா எடுத்தீங்கன்னா, மாயம்பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு. அது மாறுபடும். ஒரு சிலருக்கு வீரராக பெருமாள் வரும். ஒருத்தருக்கு 6வது அமுத பெருமாள் வரும். செவ்வாய் புதன் தான் பெருமாளுடைய அம்சம். இதுல நெறைய காம்பினேஷன் மாறுபடும். ஒருத்தருக்கு சத்ருகன் சாமி வரும். நெறைய மாறுபடும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீலகண்ட பெருமாள் வரும். ஒருத்தருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தருக்கு மணிகண்ட பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு. இப்படி மாறுபடும். அது எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த மண்டலம் இத்தனையும் பார்த்து தான் அத சொல்ல முடியும். சரியா? இதெல்லாம் என் குருநாதர் குடுக்கல. இதெல்லாம் நம்ம எடுத்தது. இது எங்க இருந்தா என்ன காம்பினேஷன்னு. நின்ற நிலை பெருமாறா, உட்கார்ந்த நிலை பெருமாளா? இதே ஒரு செவ்வாய் புதன் காம்பினேஷன் வருது. சுகாசன பெருமாள்ன்றேன். சுக ஆசன பெருமாள். போய் பாருங்க. இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு. அது திருச்சி பக்கத்துல இருக்கு. நெறைய இடங்கள்ல இருக்கு. சுகாசன பெருமாள் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உலகளந்த பெருமாள் இருக்கு. திரிவிக்ரம ராஜான்னு பேரு. செவ்வாய் புதன் தான் விக்ரம. அப்படின்னு நான் எடுக்கிறேன். மத்தவங்க எப்படி எனக்கு தெரியாது. ஸோ என்னுடைய கிரக சேர்க்கை அது எனக்கு கரெக்ட்டா வருது. நான் எடுக்கிறேன். திருவிக்கிரமராஜா கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்கிறேன். இது ராகியதுடைய தொடர்புல இருந்தா அது வேற கோயிலா மாறிரும். திருவிக்கிரமராஜா எங்க உலகளந்த பெருமாள் கோயில் நம்ம இதுல திருக்கோவிலூர்ல இருக்கா இல்லையா? கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர்ல இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, ஹரசாப விமோசன பெருமாள்னு ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, படிகளந்த பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு. இப்படி நெறைய இருக்கு. 1, 2 பெருமாள் இல்ல. பெருமாளுடைய அவ்வளோ அவதாரம் இருக்கு. ஒரு சிலருக்கு தசாவதார பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. தச அவதார பெருமாள். இப்படிலாம் சொல்லியிருக்கேன். திருக்கண்ண மங்கையில இருக்கக்கூடிய பெருமாள். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்ப எவ்வளோ கோயில் இருக்குல்ல சார் ஆனா. இப்ப நாங்க பண்றோம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில வந்து சத்யநாராயணர் கோயில் கட்டப்போறோம். ஆல்ரெடி இன்னொரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரத்துல அது கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிருச்சு. எல்லாமே கேரள முறைகள்ல கட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முறையாக ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி, முறையாக அனுமதி பெற்று, முறையாக பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சத்யநாராயணர் கோயில் எங்கேயும் சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. வேற எங்கேயும் இல்ல. திருச்சி மாநகர்ல திருச்சி சிட்டியை ஒட்டி சத்யநாராயண பெருமாள் விரைவில் வருகிறார் உங்களுக்காக. கட்ட ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சத்யநாராயணர் கோயில். அப்ப அந்த அவங்க ஜாதகத்துல என்னுடைய ஜாதகம் காம்பினேட் பண்ணி இது என்ன பெருமாளை வச்சா அங்க சக்சஸ் ஆவாரு, அந்த இடத்துல பிரசன்னம் ஆவாரு அப்படிங்கிறத பார்த்து நாங்க முடிவெடுத்து அந்த கோயில் கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரியாக பகவதி அம்மன் அவங்கள அங்க கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். சஸ்பென்ஸா ஒரு தெய்வம் கூட கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம துறையூர்ல வந்து அங்கே ஒரு முருகன் கோவில் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஏழை மக்களுக்கு உணவளிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் தர்ம காரியங்கள் செய்கிறதுக்காக அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு இப்படி நிறையா சொல்லலாம். ஆமாம், சரிங்களா. அடுத்து வந்து லக்னத்துல மாந்தி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் சார்? இது வந்து நீங்கள் காமனாக கேட்குறீங்க. லக்னத்தில் மாந்தி அப்படின்னா தலை சார்ந்த பிரச்சனை உண்டு. அவங்களுக்கு தலையில் பிரச்சனை இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில்ங்கிறத பொறுத்து இருக்கு. இவர் பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் துர்மரணம் நடந்திருக்கும். துர்மரணம் நடந்திருக்கும். மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு.
மாமா வழியில் அரசு உத்தியோகம் பார்த்தவர்கள் உண்டு. தாய்மாமன் வழியில் அரசியல் அரசாங்க ஈடுபாடு கொண்டவர்கள் உண்டு. 2 திருமணம் முடித்தவர்கள் உண்டு. திருமணமே ஆகாதவர்கள் உண்டு. அடிக்கடி விபத்தை சந்தித்தவங்க, அவச்சொல்லு பழிச்சொல்லை சந்தித்தவங்க உண்டு. ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் இடம் மாறி போயிடும். இடம் மாறி போயிடும். பூர்வீகத்தில் இருக்க விடாது. இப்படி நிறைய இருக்குது. லக்கணம் மாந்திங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் அழிந்தவர்கள். அவசரப்பட்டு அழிகிறதுல அவங்க தான். மாந்தி என்பது அழிவை சொல்பவன். தலையில் அடிபட்டு இறந்தவங்க, தலையில் சர்ஜரி பண்ணி இறந்தவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மந்தம் பேசி திருமண காலகட்டங்களில் திருமணம் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருங்க, பொண்ணு மட்டும் பழிச்சுக்கிடுச்சுங்க, ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி சம்பவங்கள் இதெல்லாம் உண்டு. சம்மந்தம் பேசி நின்று போகிறது, திருமண காலகட்டங்களில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போகிறது, அது எந்த நட்சத்திரம்னு இருக்குது, அந்த நட்சத்திரம் தான் செயல்படும். ஆனால் லக்கணத்துக்கு அது செயல்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி வழியில் திருமணம் அடைஞ்சவர்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ம காரியங்களுக்கு நிறையா இந்த ஆம்புலன்ஸ் வசதி, ஆம்புலன்ஸு, இந்த டெட் பாடி ஏற்றுற வண்டி வாகனம், இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களும் அதில் இருக்காங்க, லக்கணம் மாந்தியில் இருக்காங்க. அது லக்கணம் மாந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடு, பேச்சு குறைபாடு, ஆட்டிசம் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறையா இருக்குது. அதில் 1, 2 இல்லை. லக்கணம் மாந்தி அதை கரெக்டாக பார்த்து பிடிக்கணும். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத வச்சு பிடிக்கணும். மேக்சிமம் அது நட்சத்திரம் தான் செயல்படும். லக்கணத்துக்கும் தொடர்பு பண்ணும். கர்மயோக ஜாதகம்னு அதை எடுத்துக்கிறணும். பிரேத சாபம்னு அர்த்தம். கர்மயோக ஜாதகம் அப்படின்னு அதை எடுத்து சொல்லணும். அதுக்கு என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. மாந்தி கணிதங்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் என்னுடைய சேனலில் மாந்தியை பற்றி ஏற்கனவே நான் யூடியூப்பே ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரு காருக்கிட்ட நின்ன மாதிரி பழைய வீடியோ, 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, சூரிய மாந்தினா என்ன, சந்திர மாந்தினா என்ன, செவ்வாய் மாந்தினா என்ன, புதன் மாந்தினா என்ன, வீடியோவாகவே போட்டிருப்பேன். மாந்தியை விட்டு முழு சோசியும் சொல்லிடலாம். லக்னத்துல மாந்தி தான் நம்ம கெட்டது மட்டும் தான் நடக்குமா சார்? அதில் ப்ளஸ் இருக்குது. மாந்தி ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உண்டு. 2 திருமணம் முடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் திருமணம், கலப்பு திருமணம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திப்பது, வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் போவது, அப்ராடு போகிறது, மாந்திங்கிறது கொஸ்கடி. புரியுதா இல்லையா? இதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே சார். சரிங்கம்மா. நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க சார். உங்களோட பரிகாரமும் சரி, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் இன்னமும் நிறைய பேர் வந்து உங்களை வந்து தேடி வரதுக்கான காரணமாகவும் இன்ன வரைக்கும் இருக்குது சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.